வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ நம்ம தமிழரசு அப்படிங்கிற இதழ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரிலேட்டடாகவும், அதில் முக்கியமாக என்ன டேட்டாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று நம்ம அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் என்னென்ன கொள்கைகள் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன்னா அது டோட்டலாக 80 பக்கம் இருக்கிறனால ஒரே நாளில் எல்லாத்தையும் ரீட் பண்ணால் நமக்கு என்ன சொல்கிறது, படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதனால முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இதுவும் அதுக்கப்புறமா கல்வியில் சமூக நீதியும் புதுமைகளையும் தூங்குறது பல்கலைக்கழகத்தோட நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டமளிப்பு விழாவில் சிஎம் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஸ்பீச்சில் ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, ஸ்கீம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொங்கல் திருநாளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்தது ஒரு ஆட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா? அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இது ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற புதிய திட்டம். இதை நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எம்எம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாரத்தில் திங்கக்கிழமை, ஓகேங்களா, வாரத்தில் ஒரு நாள் இந்த எம்எம் ஸ்கீமுக்கான கேம்ப் அப்படிங்கிறது நடக்கும். இந்த கேம்ப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 13 துறைகள் இருக்கும். ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, அப்புறம் ஊராட்சி, அது ரிலேட்டடான துறைகள். ஸோ இந்த துறைகள் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13 துறைகளில் தேர்ந்தெடுத்து அந்த துறைகள் எல்லாத்தையுமே இணைச்சு அது ரிலேட்டடான மனுக்களை மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக வாங்கிப்பாங்க, ஓகேங்களா? வாங்குறது மட்டும் கிடையாது, அதில் அந்த மனுக்கள் மீது அதுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வகையில் 30 நாட்களுக்குள்ள அதில் ஆக்ஷன் எடுத்து அதை சால்வ் பண்ணி கொடுத்துட்றாங்க மக்களுக்கு. ஸோ அதுக்காக, அதாவது அந்த மக்களோட குறைகளை சீக்கிரம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம், ஓகேங்களா? ஸோ இது என்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் 2023 கோயம்புத்தூர்ல ஆவாரம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது முகாம் நடத்துவாங்க. இந்த முகாம் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கிராம ஊராட்சிகளுக்கெல்லாம் முகாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நகர ஊராட்சி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஏன்னா தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் கேம்ப் நடத்த முடியாதுல்ல. அப்படின்னா நமக்கு நிறைய மனுக்கள் வந்துடும். அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளாக பிரித்து கேம்ப் நடத்தி மனுக்கள் வாங்கி அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பகுதியில் போய் கேம்ப் நடத்துறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எம்எம் ஸ்கீம்லேருந்து பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ என்னைக்கு ஆரம்பிச்சாங்க, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆரம்பிக்கும் போது சிஎம் இன்னும் பல திட்டங்களை பற்றி சொல்கிறார். என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த நலத்திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையுதா அப்படின்னு பார்க்கறதுக்கான திட்டங்கள் தான் இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு திட்டம், சரிங்களா? அதே மாதிரி கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டம். இப்போ உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டம் 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நான் சொல்றதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் ஆட்சி காலம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய திட்டங்கள் இவர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே, இதுக்கு முன்னாடி சிஎம் இருந்தவங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாமே முழுமை பெறாம இருந்திருக்கும், சரிங்களா? நீண்ட கால நிலுவையில நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த நிலுவை பணியெல்லாம் என்னென்ன, ஓகேங்களா? ஸோ அதை சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதே மாதிரி கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 கொண்டு வந்தாங்க, ஓகேவா? இதுல சிஎம்மும் அவங்களோட செக்ரட்டரி அப்புறம் அந்த ரிலேட்டடான அமைச்சர்கள் எல்லாமே டைரக்டா அந்த மாவட்டங்களுக்கே போய் அதுல இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, அது எந்த அளவுல முடிவடைஞ்சிருக்கு,
ஓகேங்களா? எதனால காலதாமம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா சிஎம்ஏ வந்துட்டு ஆய்வு பண்றது அப்படிங்கிறது தான் இந்த கள ஆய்வு முதலமைச்சர் அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேவா? அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். சரிங்களா? ஸோ பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் ரூ. 1000 வந்து உங்களுக்கு நிதி கொடுக்கிறது தான் இந்த திட்டம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2022ல வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம். அப்புறம் பெண்களுக்கான விடியல் பயணம் திட்டம். இதுவும் 2022ல பெண்களுக்கு வந்து பேருந்து பயணம் வந்து இலவசமா வந்து அறிவிச்சாங்க. முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு திட்டம். அவர் கொண்டு வந்ததிலேயே ரொம்ப பெஸ்ட் திட்டம் அப்படிங்கிறது இதுதான். இது நீங்க 2 இடத்துல எழுதலாம். ஒண்ணு வந்து பெண் குழந்தைகளோட கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் நீங்க பாயிண்ட் பண்ணலாம். பிளஸ் அதாவது வேலைக்கு போற பெண்களோட பணிச்சுமையை குறைக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கனால பெண்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு வந்து சரியான கவனிப்பு கொடுக்க முடியல. அதனால குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து காலை உணவு வந்து கொடுக்குறாங்க. ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழயும் இந்த திட்டத்தை நீங்க வந்து கொண்டு வர முடியும். இன்னொன்னு வந்து என்னன்னா முக்கியமானது, இப்போ சோசியல் இஷ்யூல வந்து ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு ஒரு டாபிக் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ தமிழ்நாட்டு அளவுல குழந்தைகளோட ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுலயும் இந்த திட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திட்டமா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமா மாத்திருக்கோம். ஸோ சத்தான உணவுகள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி காலை உணவு திட்டமும் வந்துட்டு பெண் குழந்தைகள் மட்டும் இல்ல எல்லா குழந்தைகளுக்குமே அந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லையா? ஸோ 1லேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து காலையில வந்து சத்தான உணவுகள் வந்து வழங்கப்படுது. அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக படிக்கணும்னா, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல எந்தெந்த டாபிக் கூடலாம் நீங்க அத ரிலேட் பண்ணி எழுத முடியுமோ எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இது வந்து 2022ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம். ஸோ இதுவும் வந்து 2022 நான் போன கிளாஸ்லயே வந்து சொல்லியிருந்தேன். எதுக்காக புதுமை பெண் திட்டம்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு வந்து இத சொல்லுவாங்க இல்லையா? அந்த உயர்கல்வி உறுதி திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல தமிழ் மீடியம் ஒரு இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல முக்கியமா படிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் வந்து உயர்கல்வியை வந்து தங்கு தடை இல்லாம தொடரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. ஸோ இதுக்கும் வந்து ரூ. 1000 வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இல்லம் தேடி கல்வி. ஸோ இதுல வந்து 2 இருக்குங்க. இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கல்விய வந்து இந்த கொரோனா காலத்துல வந்துட்டு கல்வி இடைநிற்றல் ஆயிடுச்சு இல்லையா? அந்த 2 வருஷம் வந்துட்டு நெறைய பேர்னால ஸ்கூலுக்கு போக முடியல. என்னதான் ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தாலும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து மெனக்கெட்டு மாட்டாங்க ஆன்லைன் கிளாஸஸ்க்கு. பிரைவேட் ஸ்கூல்லலாம் இருந்திருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து இடைநிற்றல் ஆயிடுச்சுல்ல. ஸோ அத வந்து நம்ம எப்படி கிளியர் பண்றது? எப்படி வந்து அந்த 2 வருஷ கேப்ப வந்து ஃபில் பண்றது? அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இந்த இல்லம் தேடி கல்வி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது குழந்தைங்களுக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாலண்டியர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்ணாங்க. அந்தந்த ஏரியால, அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஓகேவா? எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து மாறும். ஓகேங்களா? எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது 2022, 23 காலகட்டத்தில சேம் பீரியட்ல தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 3வது வகுப்பு வரைக்கும். ஓகேங்களா? 3வது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எண்ணல் அறிவும், எழுத்தல் அறிவும் வந்து இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம். இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, 2025ல ஓகேங்களா? 2025க்குள்ள 8 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த எண்ணல் அறிவு, எழுத்தல் அறிவு ஓகேங்களா? அந்த இதுல வந்து தங்குதடை இல்லாம அவங்க ரீட் பண்ணணும். நம்பர்ஸ் நாலேட்ஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இல்லம் தேடி கல்விங்கிறது இப்போ வரைக்கும் அதாவது இருக்கு. நெறைய வாலண்டியர்ஸ் வந்து ஒரு டியூஷன் எடுக்கிற மாதிரி வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ அதுக்காக அந்த வாலண்டியர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி 1000 வந்து அரசு வந்து உதவித்தொகையா வந்து குடுத்துட்டு வராங்க. ஓகே. அடுத்து நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது முதலமைச்சரோட கனவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2022 வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர்றதுக்கான ஒரு முக்கியமான திட்டம். இந்த ஸ்கீம் வந்து நீங்க அத ரிலேட் பண்ணி தான் எழுத முடியும். ஏன்னா திறன் பயிற்சி வந்து அதில கொடுக்கப்படுது இளைஞர்களுக்கு. அந்த வேலைவாய்ப்பு துறைக்கு ஏத்த மாதிரி. ஓகேவா? அடுத்து இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48. இந்த 2 ஸ்கீமுமே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிறதுல இன்னுயிர் காப்போம் வந்து 2022ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா, ஆ அ அதாவது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா, இந்த முதலமைச்சரோட விரிவான காப்பீடு திட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அது மூலியமா ட்ரீட்மெண்ட் குடுக்குறது. அதே மாரி நம்மை காக்கும் 48ம் சேம். பிளஸ் முதல் 48 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேல்யூபிளான நேரம். ஸோ அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து உரிய சிகிச்சை குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நம்மை காக்கும் 48 அப்படிங்கிறது. இதுவும் 2022ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம். அவரு ஸ்டாலின் காலகட்டத்தில கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள். ஸோ இதுல வந்து மக்களுடைய முதல்வர் பத்தின திட்டத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அ இ நான் சொன்ன மாரி கிட்டத்தட்ட 13 துறைகள். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்னோட துறையும் வந்து இருக்கு. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம்னா, ஆ ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து கிராம ஊராட்சி அளவுல வந்துட்டு சிறப்பு முகாம்கள் வந்து நடத்துறாங்க. அதுக்கப்புறமா நகர ஊராட்சிக்கு வந்து போவாங்க. சரிங்களா? ஆ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஊரக வளர்ச்சித்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இந்த மாதிரி கிட்டத்தட்ட 13 துறைகள். ஸோ தமிழ்நாட்டு லெவல்ல வந்து நமக்கு ஆ மொத்தமா இருக்கக்கூடியது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 துறைகள் வந்து இருக்கு டிபார்ட்மெண்ட்ஸ். அதுல இந்த 13 துறைகள வந்து தேர்ந்தெடுத்து, அதாவது ஈஸியா அப்ரோச் பண்றக்கூடிய 13 துறைகள். மக்களோட ஈஸியா அப்ரோச் கனெக்ட் ஆகக்கூடிய 13 துறைகள தேர்ந்தெடுத்து, இந்த மனுக்கள் எல்லாமே ஒரே குடையின் கீழ தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரே கேம்ப் தான். இந்த ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி கேம்ப்லாம் கிடையாது. மொத்தமா மனுக்கள் இந்த 13 துறை ரிலேட்டடா இருக்கக்கூடிய மனுக்கள மொத்தமா கலெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு. என்னன்னா செம்மொழி பூங்கா அமைக்கிறது. இதுவும் வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான். ஏன் சொல்றேன்னா, இந்த செம்மொழி பூங்கா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான தாவரவியல் பூங்காவா கொண்டு வரப்போறாங்க. அதுக்காக சொல்ல வரேன். இது எங்க அமைக்கிறாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல வந்து அமைக்க போறாங்க. காந்திபுரத்துல. ஓகேங்களா? ஆல்ரெடி அங்க பக்கத்துல வந்து வ.உ.சி. பார்க் வந்து இருக்கும். ஸோ அது பக்கத்துல வந்து டோட்டலா வந்து 165 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கிறாங்க. அதுல முதல் கட்டமா 45 ஏக்கர் பரப்பளவுல 133 கோடி மதிப்பீட்டுல வந்து இத அமைக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடிக்கல் நாட்டிட்டாங்க. ஆம் இது வந்து எதுக்காக அமைக்கிறாங்க அப்டின்னா, 2010ல கலைஞர் இருக்கிறப்போ வந்துட்டு, கோயம்புத்தூர்ல வந்து செம்மொழி மாநாடுன்னு ஒண்ணு நடந்தது. ஓகேங்களா? ஸோ பயங்கரமா நடந்தது. அந்த செம்மொழி மாநாடு. ரொம்ப பிரம்மாண்டமா. அதுல வந்து கலைஞர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாரி கோயம்புத்தூர்ல வந்து செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அத வந்து இப்போ அவரோட பையன் வந்து நிறைவேத்துறார். ஆ இதுல முக்கியம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, இந்த மக்கள் வந்து இயற்கைய வந்து அறிஞ்சுக்கணும். அதே மாரி நீலகிரி உயிர்க்கோள படுகையில இருக்கக்கூடிய அரிய தாவர இனங்கள வந்து பாதுகாக்கணும். சரியா? இந்த தாவர இனங்கள் வந்து பாதுகாக்கணும். சுற்றுச்சூழல் ஆளுமை நெறிவையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். உலகிலேயே இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த பேரால. உலகிலேயே இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கியூ பூங்கா மட்டும் தான் தாவர உயிரியல் வங்கியாகவும், அதனோட தொடர்புடைய ஆராய்ச்சி மையமாகவும் இருக்கு. ஓகேவா? இப்போ வெப்பமண்டல நாடான இந்தியாவுல இந்த மாதிரியான ஒரு தாவர உயிரியல் வங்கி வந்து கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வர போறாங்கன்னா, இந்த செம்மொழி பூங்கா மூலியமா தமிழ்நாடு தான் இந்த மாதிரியான ஒரு தாவர அ ஒரு உயிரியல் பூங்காவ வந்து கொண்டு வராங்க. அதோட பரப்பளவு வந்து 165. அதனால தான் இந்த செம்மொழி பூங்கா அப்படிங்கிறது இங்க முக்கியத்துவம் பெறுது. ஓகேவா? ஸோ இதுல வந்து நெறைய அதாவது அ பூங்காக்கள். இதுல இந்த செம்மொழி பூங்காங்கிறது ஒண்ணு தான். பட் இதுல என்னென்ன கொண்டு வராங்கன்னு பாருங்களேன். இந்த பூங்காவுல வந்துட்டு செம்மொழி வனம், மகரந்த வனம், மூலிகை வனம். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. மூலிகை வனம், நீர் வனம், நட்சத்திர வனம், நலம் தரும் வனம், நறுமண வனம் அப்படின்னு சொல்லிட்டு பல தோட்டங்கள் வந்து இதுல அமைக்கிறாங்க. ஓகேங்களா? ஆ
ஸோ அதுக்கப்புறமா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வந்து கொடுத்துருக்காரு முதலமைச்சர். ஸோ இதுதான் வந்து மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு இது. ஓகேங்களா? ஸோ இதுல மத்ததெல்லாம் வந்து நம்ம வளன்னு படிக்க வேணாம். நம்ம முக்கியமானது மட்டும் பார்த்தா வந்து போதும். அடுத்து திராவிட மாடல் அரசோட முன்னோடி திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை வந்து ஸ்டாலினோட ஸ்பீச்ல வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இந்த காலை உணவு திட்டம் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். அதனால எங்கெங்கெல்லாம் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா? கலைஞரோட மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயணம் இதெல்லாம் பார்த்துட்டோம். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஸ்கீமு. நாள் முதல்வன் இப்பதான் பார்த்தோம். இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, புதுமை பெண் திட்டம் அப்படின்னு பல நல திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு வருவோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதோட முக்கியமான நோக்கம், மக்களுடன் முதல்வரோட முக்கியமான நோக்கம் என்ன? மனுக்கள் மீதான செயல்திறனை வந்து முடுக்கி விட்டது. சீக்கிரமா மனுக்களோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணது 1 மந்த்துக்குள்ள. அதுதான். ஸோ இதுக்கான மக்களுடன் முதல்வர் இணையதளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ அந்த கேம்ப் வந்து நடத்துறோம் இல்லையா? கேம்ப் வந்து நடத்துறாங்க இல்லையா? அந்த கேம்ப்ல வந்து தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலமா, அதாவது டிஎன்ஏஜிஏ மூலமா ஒரு சேவை மையம் அப்படிங்கிறது இருக்கும். எதனால அப்படின்னா, அந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற தளத்துல, இணையதளத்திலேயே வந்துட்டு வந்து டைரக்டா வந்து அந்த மனுக்களை வந்து அப்லோட் பண்றதுக்காக. ஸோ மனுக்கள் அப்படிங்கிறது வந்து லெட்டர் ஃபார்மேட்லயும் இருக்கும் சம்டைம்ஸ். இந்த மாதிரி ஆன்லைன்லயும் வந்து மனுக்களை வந்து வாங்கி அதுல நடவடிக்கை வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கவர்னன்ஸ்ல வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் வந்து ஆன்லைன் மனுக்கள் வந்து பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல கொண்டு வரலாம். சரி, இப்ப இந்த செம்மொழி பூங்கா அமைக்கிறாங்க இல்லையா? இது ரிலேட்டடா என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ செம்மொழி பூங்கா நான் சொன்ன மாதிரி 165 ஏக்கர்ல ஃபர்ஸ்ட் 45 ஏக்கர்ல தான் இப்போ வந்து முதல் கட்டம் அப்படிங்கிறத வந்து செயல்படுத்த போறாங்க. அதுல நிறைய வனம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 23 வகையான தோட்டங்கள் வந்து அமைக்கிறாங்க. அந்த நட்சத்திர வனம், மகரந்த வனம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ டோட்டலா 23 வகையான தோட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த செம்மொழி பூங்கா அமைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் வேற சில ஸ்கீம்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, சென்னையில கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் மிஞ்சி அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம். சென்னையில எப்படியும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கோ, அதே மாதிரி மதுரையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம் அப்படிங்கறது வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல எது பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டமா அந்த மாவட்டத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இவங்களும் வந்துட்டு தன்னோட திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. சிவகங்கையில வந்து பார்த்துட்டோம்னா கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. சேலத்துல தொழில்நுட்ப பூங்கா, அப்புறம் பின்னலாடை பூங்கா. பின்னலாடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா சேலம். ஓகேங்களா? பின்னலாடை நகரம்னு எதை சொல்லுவோம் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பண்ணிடுங்க. அடுத்து திருச்சியில விளையாட்டு நகரம். ஸோ விளையாட்டு நகரம்னா திருச்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தஞ்சை, வேலூர், சேலம், தூத்துக்குடியில வந்து சிறு தொழில் பூங்காக்கள் அப்படிங்கறத வந்து கொண்டு வராங்க. திருநெல்வேலியில வந்து பொருணை அருங்காட்சியகம். சரியா? சிவகங்கையில கீழடி அருங்காட்சியகம், திருநெல்வேலியில பொருணை அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்படுது. தூத்துக்குடியில பன்னாட்டு அரைக்கலன் பூங்கா அப்படிங்கிறது வந்து அமைக்கப்படுது. ஸோ தூத்துக்குடியில வந்து அரைக்கலன் பூங்கா. இந்த வரிசையில தான் செம்மொழி பூங்கா வந்து கோயம்புத்தூர்ல அமைக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடிக்கலும் நாட்டப்பட்டிருக்கு. அடுத்து இந்த பொங்கல் பரிசு. ஸோ இது வந்து பொங்கலை ஒட்டி அந்த அரிசி, சர்க்கரை, ஒரு கரும்பு, அப்புறம் 1000 ரூபாய் பணம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னா இதுதாங்க. கல்வியில் சமூக நீதியையும் புதுமைகளையும் புகுத்துறது தான் பல்கலைக்கழகத்தோட நோக்கமா இருக்கணும்னு சிஎம் வந்து சொல்லியிருக்காரு.
இந்த டாபிக் வந்து நீங்க சமூக நீதியோட ரிலேட் பண்ணி எழுதலாம், திராவிட மாடலோட ரிலேட் பண்ணி எழுதலாம், அப்புறம் வந்து எஜுகேஷன் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் கேட்டாங்கன்னா எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய உள்ள இருக்க கண்டென்ட் தான் வந்து பார்க்க போறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில பட்டமளிப்பு விழா வந்து நடந்திருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து மோடியும் வந்து வந்திருப்பாங்க, சிஎம்மும் இருப்பாங்க. ஸோ இதுல சிஎம் வந்து என்ன ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இந்தியாவிலேயே வந்து உயர்கல்வி சேர்க்கையில வந்து சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் எழுத்தறிவு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கேரளா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸா இருக்கும். பட் உயர்கல்வி அப்படின்னு வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டோட உயர்கல்வி விகிதம் வந்து என்னன்னா 51%. சரிங்களா? ஆனா வட மாநிலங்கள்ல பொறுத்த வரைக்கும் இன்னும் 50% எட்டப்படல. இந்த 50% எட்டுறதுக்கு அவங்க வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆனா நம்ம தமிழ்நாடு வந்து இந்திய அளவுல வந்து உயர்கல்வியில சிறந்து விளங்குது. அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதையும் தாண்டி நம்ம வந்து முன்னேறிட்டு வரோம். 51% வந்து நம்மளோட உயர்கல்வி சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த உயர்கல்வியை வந்து ஊக்குவிக்கிற வகையில தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து படிப்பிலையும் வாழ்க்கையிலையும் வெற்றியாளர்களா மாத்துறதுக்காக நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கறது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு 2022ல. ஓகேங்களா? உயர்கல்வி மாணவர்களோட சிந்தனைகளுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில சிஎம் ரிசர்ச் கிராண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2024-25ல சிஎம்ஆர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரிசர்ச் கிராண்ட். ஓகேங்களா? சிஎம்ஆர்ஜி 2024-25ல வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுவாங்களா, அதாவது ஆராய்ச்சி பண்ணுவாங்களா, ரிசர்ச் கிராண்ட்ங்கிறது அப்படிதான். இப்போ ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து பண்றாங்க இல்லையா, இதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ற ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் ஆசிரியர்களுக்கான ஆராய்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு நிதி அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஆராய்ச்சி துறையில நிறைய துறைகள் வந்து இருக்கு. அந்த துறைகள் ரிலேட்டடா ஆராய்ச்சி படிப்புகளை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சிஎம் ரிசர்ச் கிராண்ட். ஓகேங்களா? இது வந்து 2024-25 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உயர்கல்வி மாணவர்களுக்கான சிந்தனைகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில சிஎம் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற திட்டம் வந்து செயல்படுது. இந்த சிஎம் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது வந்து டிஎன்சிஎம் எஃப்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது 2024ல இருந்து 26 வரைக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு. இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த பிஹெச்டி படிப்பாங்கல்ல, ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம். ஸோ இந்த பிஹெச்டி படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற வீதத்துல 50 பேரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 50 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி அவங்க அந்த பிஹெச்டி முடிக்கிறதுக்கான நிதியா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆராய்ச்சியிலையும் சரி, என்ன சொல்றது, உயர்கல்வி அப்படின்னு எடுத்துட்டா எல்லா விதத்துலயுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கறது வந்து ஸ்கீம்ஸ் மூலயமா நல்ல இது வந்து கொடுத்துட்டு வராங்க. ஊக்கம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு வராங்க. இன்னொன்னு உயர்கல்வி சேர்க்கை அப்படிங்கும்போது பெண்களோட உயர்கல்வி சேர்க்கை அதிகப்படுத்தக்கூடிய வகையில புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற புதுமை பெண் திட்டம் மூலியமா அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்குள்ள நுழையக்கூடிய கிட்டத்தட்ட 3,45,000 மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து வழங்கிட்டு வருது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து போட்டித் தேர்வுகள், ஆட்சிப்பணி தேர்வுகள், திறன் சார்ந்த தேர்வுகளுக்கு வந்து தயார் செய்யக்கூடிய வகையில மதுரையில வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிஎம்மோட கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் மூலமா இந்த 2 வருஷத்துல 29 லட்சம் மாணவர்களுக்கும் 32,000 ஆசிரியர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. ஓகேங்களா? இந்த திட்டம் மூலமா இத்தனை லட்சம் பேர் வந்து தோராயமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த முக்கியமான டேட்டா அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா இதுதான். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து தொழில் படிப்புல வந்து 7.5% விழுக்காடு வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கியிருக்காங்க. இந்த 2021-22, 22-23, 23-24 இந்த 3 கல்வி ஆண்டுகள்ல வந்து இந்த ஒதுக்கீட்டின் மூலமா கிட்டத்தட்ட
சுமார் 28,700 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 28,700 மாணவர்கள் வந்து வெவ்வேறு வகையான தொழில் படிப்புகள்ல என்னது பொறியியல், மருத்துவம், வேளாண்மை, சட்டம் இந்த மாதிரியான தொழில் படிப்புகள்ல வந்து தங்களோட உயர்கல்வியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 7.5% இடஒதுக்கீடு மூலமா. ஓகேங்களா? ஸோ இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து உலக பல்கலைக்கழகங்களோட தரவரிசை பட்டியலையும் சரி, தேசிய அதாவது இந்திய அளவிலான பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலையும் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல முக்கியமான பாயிண்ட்ங்கிறது இந்த பாயிண்ட் தான். இந்த உயர்கல்விக்கான எல்லா உள்கட்டமைப்பும் தமிழ்நாட்டுல இருக்கிறது மூலியமா என்னென்ன இதுல வந்து தமிழ்நாடு வந்து முதலிடம் வகிக்குது அப்படிங்கிறது சரிங்களா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்ல பாக்ஸ் டேட்டாவே நீங்க வந்து போடலாம். பாலிடெக்னிக் மாணவர்களோட சேர்க்கையில இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. அதே மாதிரி PhD மாணவர்களோட சேர்க்கையிலையும் இந்திய அளவுல தமிழ்நாடு தான் வந்து முதல் இடத்துல இருக்கு. இதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னது, மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, CM ஃபெலோஷிப் திட்டமும் CM ரிசர்ச் கிராண்ட் ஸ்கீம். ஓகேவா? இந்தியாவில் தலை சிறந்த 100 கலை அறிவியல் கல்லூரிகள்ல தேசிய தர வரிசையில தமிழ்நாட்டுல வந்து 35 கல்லூரிகள் வந்து ஈடுபடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்தியாவிலே தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 22 பல்கலைக்கழகங்கள் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இந்தியாவுல தலை சிறந்த 100 பொறியியல் கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா 15 பொறியியல் கல்லூரி வந்து தமிழ்நாட்டுல தான் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி 2022-23 ஆண்டுகள்ல தமிழ்நாடு வந்து தேசிய தரவரிசை பட்டியல்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. 2023 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா தேசிய தரமேட்டு கவுன்சிலோட தரவரிசையிலோட தமிழ்நாட்டுல இருந்து 398 கல்லூரிகளும் 33 பல்கலைக்கழகங்களும் இடம்பெற்று இருக்கு. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டுல மொத்தமா 1623 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அதுல 242 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து கேர்ள்ஸுக்கு இருக்கு. ஓகேங்களா? மகளிர் கல்லூரிகள் வந்து இருக்கு. இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான டேட்டாஸ். ஓகேங்களா? தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு எப்படி வந்து உயர்கல்வி பூங்காவாக இருக்கு, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் டிஸ்கிரிப்டிவ்ல. ஸோ தமிழ்நாடு இந்த திட்டங்கள் மூலமா இந்த பிளேஸை வந்து அடைஞ்சிருக்கு. அதனால தமிழ்நாடு உயர்கல்வி பூங்காவா இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம கொண்டு வரலாம் ஆன்சர்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்து விடுதிகளாகிய நீங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நம் பள்ளி நம் பெருமை அப்படிங்கிற கூற்றை நிலைநிறுத்த வேண்டும். ஸோ இது வந்து அடுத்த டாபிக். நம் கல்வி நம் பள்ளி நம் பெருமை அப்படிங்கறது வந்து இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். குரூப் 1 மெயின்ஸா இருந்தாலும் சரி, குரூப் 2 மெயின்ஸா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த ஒரு 3 டாபிக் வந்து பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸோட இந்த ஜனவரியில வெளியான தமிழரசு மாத இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து பிப்ரவரிக்கான தமிழரசு மாத இதழும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே? ஸோ தமிழரசு மாத இதழ் படிக்கணும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே PDF வந்து நான் கொடுத்துருப்பேன். PDF வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு அதுலயும் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு ரொம்ப டீடைல்டான இன்ஃபர்மேஷன் இருக்காது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு TNPSCலயே வந்துட்டு ஒரு புக் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன புக்ஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல மாத இதழ் வரிசையில இந்த தமிழரசு மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலா தமிழரசும் திட்டம் அப்படிங்கிற மாதலுமே நம்ம படிப்போம். யோஜனா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஆனா அந்த திட்டம் மாத இதழ கூட அதுல மென்ஷன் பண்ணல. தமிழரசு மாத இதழ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் வீடியோ போடும்போது அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். புக்கோட லிஸ்ட் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து TNPSCலயே வந்து கொடுத்துருக்காங்க. அதோட PDF வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அந்த PDF எடுத்து பாருங்க. என்னென்ன படிக்கணும். அதுல மேகசின்லாம் தமிழரசு வந்து முக்கியமா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலரா வந்து தமிழரசு மேகசினை வந்து மறக்காம ரீட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.